இதுக்கு அரிசியில் தண்ணியை தெளித்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த பதத்துக்கு இப்படி பிடிச்சா இப்படி பிடிபடணும் அரிசி. அந்த பதத்துக்கு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ரவா மாதிரி உடச்சிக்கணும். உடச்சுண்டு லேசாக இடுப்பச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து இப்படி லேசாக சூடு வறுத்து வச்சுட்டு அதுக்கு வேண்டிய சாமான்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயை விட்டு நல்லா கடுகு வெடிக்க வறுத்துண்டு ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு தேங்காய் பூ தண்ணியில் தேங்காய் பூவை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இந்த மாவை கொட்டி இந்த மாவு 2 டம்ளர், ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கிளறி இந்த பதம் வந்த உடனே இந்த மாதிரி வந்த உடனே எடுத்து இதை கொட்டி ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படி பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு இறக்கி விட்டுறலாம். வேக வச்சு இறக்கி இந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை. நல்லா